Hi and hello fighters. This is our channel, The Rural Fighters Fight to Learn. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டு த லைட் ஹவுஸ் அப்படின்ற ஒரு நாவலை பார்க்க போகிறோம். இந்த நாவல் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா விர்ஜீனியா வூல்ஃப் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த நாவலோடைய இந்த ஒர்க்குடைய பேக்ரவுண்ட், அதாவது இதை எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க, இது எந்த மாதிரியான நாவல் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே கொஞ்சம் பார்க்கலாம். அண்ட் செகண்ட் பார்ட்டாக இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் என்ன, அவங்களுடைய ரோல் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பிகாஸ் இது நம்ம சம்மரி வீடியோ இல்லை, இதில் இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு கேரக்டர்ஸ் யார் என்ன ஏது அப்படின்றது அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் தான் உங்களால் எம்சிக்யூஸ் கொஞ்சம் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் நான் அந்த டீட்டெயில்ஸுமே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இதனுடைய சம்மரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா, டு த லைட் ஹவுஸ் அப்படின்ற ஒர்க்குடைய சம்மரி வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். நீங்களும் அதே நம்பிக்கையோட இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எந்த செகண்டில் ஓகே அப்படின்னு தோணுதோ அப்போ நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனுக்கு அளவு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அண்ட் நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா டு த லைட் ஹவுஸோடைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இதனுடைய ரைட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விர்ஜீனியா வூல்ஃப். அண்ட் இது எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில் பார்த்தா 5th May 1927 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த நாவல் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஸ்டோரி பிட்வீன் 1910 to 1920 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஸ்டோரியை பேஸ் பண்ணி இந்த நாவலை எழுதியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக இதை பற்றி சொல்ல போனோம் அப்படின்னா இன் 1998 மாடர்ன் லைப்ரரி அப்படின்ற ஒரு இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டு த லைட் ஹவுஸை நம்பர் 15 செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த கேட்டகரியில் அப்படின்னா 100 பெஸ்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நாவல்ஸ் ஆஃப் த 20th century அப்படின்றாங்க. ஸோ 20th centuryயில் பெஸ்ட் இங்கிலீஷ் நாவல் அப்படின்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணதில் அந்த 100 ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 15th பிளேஸில் டு த லைட் ஹவுஸ் பிளேஸ் ஆகிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2005 பார்த்தீங்க அப்படின்னா த டைம் மேகசின் அப்படின்ற ஒரு மேகசின் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதே மாதிரியே கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா இது அந்த 100 பிளேஸுக்குள்ளே பிளேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மட்டுமே இதுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கேரக்டர் லிஸ்ட்டாக பார்த்துடலாம். பிகாஸ் கேரக்டர் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு ஐடியா வரும். உள்ள எம்சிக்யூஸ் பார்க்கும்போது எந்த கேரக்டர் என்ன ரோல் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு கேரக்டராக நம்மளுக்கு யார் இருக்காங்க அப்படின்னா மிஸ்டர் ராம்சே அண்ட் மிஸ்ஸஸ் ராம்சே அப்படின்றாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஸோ இவங்க தான் கதையில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஹீரோ ஹீரோயின் மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் அவங்களுக்கு 8 குழந்தைங்க இருக்காங்க. ஓகே, 8 குழந்தைங்களில் ஜேம்ஸு, ஆண்ட்ரியூ, ஜாஸ்பர், ரோகர், ப்ரூ, ரோஸ், நான்சி, கேம் இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம்சே இருக்காங்க பார்த்தீங்களா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராம்சேவுடைய டாட்டர்ஸ் அண்ட் சன்ஸ் அப்படின்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லில்லி பிரிஸ்கோ, வில்லியம் பேங்க்ஸ், பால் ரோலி, மின்டா டாயில், சார்ல்ஸ் டான்ஸ்லி, ஆகஸ்டஸ் கார்மைக்கல் அப்படின்றாங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ராம்சே அப்படின்றாங்க. ஸோ அந்த ராம்சே இருக்காங்க பார்த்தீங்களா, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர், இவங்க 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஸும் தான் இவங்கெல்லாம் அப்படின்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா கென்னடி. இந்த கென்னடி அப்படின்றவங்க த ராம்சேஸ் லேசி கார்டனர். ஸோ அந்த ராம்சே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கார்டனில் ஒர்க் பண்ணுற ஒரு கார்டனர் இருக்காங்க. அவங்க பேர் தான் கென்னடி அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு மிஸ்ஸஸ் பேஸ்ட். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உமன் கம்ஸ் டு ஹெல்ப் மிஸ்ஸஸ் மேக்னாப் கிளீன் த ராம்சேஸ் சம்மர் ஹவுஸ் டியூரிங் த டைம் பாசஸ் செக்ஷன். ஸோ இது டைம் பாசஸ் செக்ஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம எம்சிக்யூஸ் பார்க்கும்போது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் இந்த நாவல் 3 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா, 3 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன பார்ட் அப்படின்றது எம்சிக்யூவில் கொஞ்சம் கவர் பண்ணியிருப்போம். நீங்கள் எம்சிக்யூ பார்க்கும்போது அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஜார்ஜ் பேஸ்ட். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் பேஸ்டோடைய சன் அண்ட் ஹூ ஆல்சோ ஹெல்ப்ஸ் கிளீன் த ராம்சேஸ் ஹவுஸ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு மிஸ்ஸஸ் பேக்வெத். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிட்டர் டு த ராம்சே ஹவுஸ் அட் ஹோம் லைட் ஹவுஸ் அப்படின்றாங்க. அண்ட் இன்னொரு கேரக்டர், அதாவது இப்போ ராம்சேவோடைய குழந்தைங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துடலாம். இப்போ கேம் ராம்சே அப்படின்றது யார் அப்படின்னா ராம்சேஸோடைய யங்கஸ்ட் டாட்டர் அப்படின்றாங்க. அண்ட் ஷீ இஸ் எனர்ஜெட்டிக் அண்ட் மிஷீவியஸ் கேர்ள்
In the final section, she sails with James and Mr. Ramsay to the lighthouse அப்படின்றாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எனர்ஜெட்டிக்கான ஒரு கேர்ள். ராம்சேவோடைய ரொம்ப யங்கஸ்டான டாட்டர் அப்படின்னா கேம் தான். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த பிளே, அதாவது இந்த நாவலோடைய எண்டில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜேம்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ராம்சே கூட வந்து அந்த லைட் ஹவுஸுக்கு அவங்க செயில் பண்ணுவாங்க, அதை தான் சொல்கிறாங்க. அண்ட் மிஸ்ஸஸ் மேக்னாப் அப்படின்றவங்க யார் அப்படின்னா ஹவுஸ் கீப்பர் அப்படின்றாங்க. அப்புறம் மேக்லேஸ்னா இவங்க யார் அப்படின்னா ஃபிஷர்மேன் அக்கம்பனிஸ் வித் ராம்சே டு த லைட் ஹவுஸ். ஸோ இவங்க வந்து ஃபிஷர்மேன், இவங்க ராம்சே இவங்கள வந்து அந்த லைட் ஹவுஸுக்கு செயில் பண்ணும்போது கூட போகிறவங்க வந்து மேக்லிஸ்டா அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பேட்கர் அப்படின்றாங்க. பேட்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்சேவோடைய டூத்லெஸ் டாக் அப்படின்றாங்க. ஸோ அந்த டாக் வந்து டூத் இருக்காது, அது வந்து ரொம்ப வயசான டாக் அந்த மாதிரி வந்து டினோட் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோகர் ராம்சே. ஸோ ராகர் அப்படின்றவங்க வந்து அட்வென்ச்சரஸ் பர்சன் சிமிலர் டு ஹிஸ் சிஸ்டர் நான்சி அப்படின்றாங்க. ஸோ ரோகர் அப்படின்றவர் வந்து ராம்சேவுடைய ஒரு மகன். ஸோ இவங்களுக்கு வந்து அட்வென்ச்சர் அப்படின்ற விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. அண்ட் ப்ரூ ராம்சே, இந்த ப்ரூ ராம்சே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் டாட்டர் ஆஃப் ராம்சே அப்படின்றாங்க. அண்ட் ஷீ டைட் டியூரிங் சைல்ட் பர்த், அந்த சைல்ட் பர்த் அப்போ அவங்க வந்து இறந்துருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தா ப்ரூ ராம்சே அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ரோஸ் ராம்சே. ஸோ இவங்க வந்துட்டு ஒன் ஆஃப் த ராம்சேஸ் டாட்டர் அண்ட் ஷீ என்ஜாய்ஸ் பியூட்டிஃபுல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இவங்களும் வந்துட்டு ராம்சேவுடைய டாட்டர். அண்ட் இவங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் பியூட்டிஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு நான்சி ராம்சே. இவங்க வந்து ஒன் ஆஃப் த ராம்சேஸ் டாட்டர் அண்ட் ஷீ இஸ் அட்வென்ச்சர்ஸ் அண்ட் இண்டிபெண்ட் கேர்ள் அப்படின்றாங்க. ஸோ அட்வென்ச்சர் அப்படிங்கும்போது நம்ம ரோகர் இருக்கார் பார்த்தீங்களா, ரோகரும் வந்து அட்வென்ச்சரை ரொம்ப லைக் பண்ணுவார், அதே மாதிரி நான்சியும் அட்வென்ச்சரை ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இண்டிபெண்ட் கேர்ள் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வில்லியம் பேங்க்ஸ். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃப்ரெண்ட் ஆஃப் ராம்சேஸ் and a botanist. Mrs. Ramsay hopes he will marry Lily, but they remain close friend அப்படின்றாங்க. இப்போ என்ன அப்படின்னா வில்லியம் பேங்க்ஸ் அப்படின்றவங்க லில்லியை வந்து மேரேஜ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு மிஸ்ஸஸ் ராம்சே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் கடைசி வரைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவே தான் இருப்பாங்க அப்படின்றாங்க. அண்ட் அகஸ்டஸ் கார்மைக்கல் அப்படின்றாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஹாப்பி பொயட் அண்ட் அண்ட் ஓபிஎம் ஈட்டர் அப்படின்றாங்க. இவர் ஒரு வந்து பொயட்டு, ஆனால் வந்து ரொம்பவே அன்ஹாப்பியாக இருப்பார். அண்ட் ப்ளஸ் ஓபிஎம் வந்து இவர் கன்சியூம் பண்ணுவார் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ஆண்ட்ரியூ ராம்சே. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் சன் ஆஃப் ராம்சேஸ் அண்ட் அ கிஃப்டட் மேத்தமெட்டிஷியன். ஸோ இவங்க வந்து ராம்சேவோடைய சன் தான். அண்ட் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிஃப்டட் மேத்தமெட்டிஷியன் அப்படின்றாங்க. அண்ட் ஹீ டைட் இன் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட்டில் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ஜாஸ்பர் ராம்சே. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ராம்சேஸ் சன் அண்ட் ஹீ என்ஜாய்ஸ் ஷூட்டிங் பேர்ட்ஸ். இவர் வந்து பேர்ட்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணுறது ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்றாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு போகுது அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம டைரெக்டாக கொஸ்டின்ஸை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா வாட் வில் அவுட்லிவ் த மெமரி ஆஃப் ஷேக்ஸ்பியர் அக்கார்டிங் டு மிஸ்டர் ராம்சே. ஸோ ஷேக்ஸ்பியரோடைய மெமரியாக வந்து எது வாழ்ந்துட்டுருக்கு, எது மிச்சம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மிஸ்டர் ராம்சே வந்து சொல்லியிருப்பார். அதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா a small stone அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். As the novel begins, how does young James Ramsay occupy himself? ஸோ இந்த நாவல் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஜேம்ஸ் ராம்சே வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னன்னா he clips pictures from the army and navy stores catalog அப்படின்றாங்க. ஸோ நான் இப்போவே சொல்லிடுறேன், இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். பட் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் இதில் வந்து மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த செகண்டையுமே தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மேபி உங்களுக்கு வந்து நான் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு ரீச் ஆகாமல் கூட போகலாம். ஸோ நான் இப்போ கொடுத்த எம்சிக்யூஸில் ஏதாவது டவுட் இருந்தது இல்லை ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம். அண்ட் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னா டு whom does Lily show her painting? ஸோ லில்லி வந்துட்டு அவளோட பெயிண்டிங்ஸை வந்து யார்கிட்ட காட்டினா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வில்லியம் பேங்க்ஸ் அப்படின்றாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா லில்லியும் பேங்க்ஸ் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அதனால தான் மிஸ்ஸஸ் ராம்சே வந்து சரி இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹவு டஸ் ஆண்ட்ரியூ ராம்சே டை? ஸோ இந்த ஆண்ட்ரியூ ராம்சே வந்து எப்படி இறந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எஸ், he is killed in World War I அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு
to what does Mr. Ramsay liken the progress of human thought அப்படின்னு கேட்குறாங்க. and the answer is an alphabet அப்படின்றது தான். ஓகே, நெக்ஸ்ட்டு who originally asks to go to the lighthouse. ஸோ ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸுக்கு போகலாம் அப்படின்னு யார் கேட்டிருப்பாங்க அப்படின்னா ஜேம்ஸ் தான் கேட்டிருப்பான். ஓகே, நெக்ஸ்ட்டு why does Paul Raleigh feel dissatisfied by his marriage proposal அப்படின்றாங்க. ஆன்சர், he feels tricked by Mrs. Ramsay. Okay, next question. What article of clothing does Mrs. Ramsay make for the lighthouse keeper's son அப்படின்றாங்க. ஆன்சர், as stocking அப்படின்றாங்க. Okay, next. How did Virginia Woolf die? ஸோ விர்ஜினியா உல்ஃப் வந்து அட் த எண்டில் வந்து எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிகாஸ் ஷீ ட்ரவுண்ட் ஹர்செல்ஃப் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த விர்ஜினியா உல்ஃப் அப்படின்னு நீங்கள் எடுத்து அவங்களுடைய ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த கஷ்டத்துலேயும் வந்து இவங்க இவ்வளோ நாவல்ஸ் இந்த மாதிரிலாம் எழுதியிருக்காங்க. அண்ட் கடைசியில் வந்து அவங்களுக்கு அந்த டிப்ரெஷன் தாங்க முடியாமல் வந்து அவங்க இந்த மாதிரி ட்ரான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் கொஞ்சம் படித்து பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கிறது எதுக்கும் நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். Who tells Lily that women can never paint or write அப்படின்னு சொல்லி, அதாவது விமன் வந்து பெயிண்ட் பண்ணவோ இல்லை ரைட் பண்ணவோ முடியாது அப்படின்னு சொல்லி லில்லி கிட்ட யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து சார்ல்ஸ் ஸ்டான்ஸ்லி அப்படின்றவங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் போம் டஸ் மிஸ்டர் ராம்சே ரிசைட் டு ஹிம்செல்ஃப் ஆன் த பீச்? ஸோ மிஸ்டர் ராம்சே வந்து அந்த பீச்சில் இருக்கும்போது எந்த போயம் வந்து ரிசைட் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர், த சார்ஜ் ஆஃப் த லைட் பிரிகேட் அப்படின்றது தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ சூசஸ் மிஸ்ஸஸ் ராம்சேஸ் ஜுவல்லரி ஃபார் த டின்னர் பார்ட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர், ரோஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். What was the name of the group of artists and intellectuals to which Woolf belonged? ஸோ இந்த விர்ஜினியா உல்ஃப் வந்து ஒரு குரூப்பில் வந்து சம்மந்தப்பட்டிருப்பா. அது என்ன குரூப் அப்படின்றாங்க. ஸோ அதில் வந்து ஆர்டிஸ்ட் அண்ட் இன்டலெக்சுவல்ஸ் இவங்களாம் இருப்பாங்க. ஸோ அந்த குரூப்போடைய நேம் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து த ப்ளூம்ஸ்பெரி குரூப் அப்படின்றது தான் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட்டு, இன் வாட் இயர் வாஸ் டு த லைட் ஹவுஸ் பப்ளிஷ்ட்? ஸோ இது ஜென்ரல் கொஸ்டின் தான், இதையும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது அப்படியே வந்து கொஸ்டின்ஸில் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இதை வந்து இந்த மேட்ச் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, இந்த பக்கம் வந்து ஒர்க் கொடுத்துட்டு இந்த பக்கம் பப்ளிஷ்ட் ஆன இயர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு விஷயத்துக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறது வேண்டியது அவசியமானது. ஓகே, இதனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1927 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் கேரக்டர் டஸ் மிஸ்ஸஸ் ராம்சே ஹோப் லில்லி வில் மேரி? ஸோ இந்த இடத்துல நம்ம சொன்னதா மிஸ்ஸஸ் ராம்சே வந்து லில்லி யாரை வந்து மேரேஜ் பண்ணிக்குவா அப்படின்னு ஹோப் பண்ணாங்க அப்படின்னா வில்லியம் பேங்க்ஸ் அப்படின்றாங்க. ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்பாங்க கடைசி வரைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் ரிவைவ்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன் மிஸ்டர் கார்மைக்கல்ஸ் poetry அப்படின்றாங்க. ஆன்சர், ஹிஸ் நியூ வால்யூம் ஆஃப் போம்ஸ் பப்ளிஷ்டு டியூரிங் வேர்ல்ட் வார் ஃபர்ஸ்ட் அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஹவு டஸ் ப்ரூ ராம்சே டை? இந்த ப்ரூ ராம்சே அப்படின்றவங்க எப்படி டை ஆனாங்க, அதாவது எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர், ஷீ இஸ் ஸ்ட்ரிக்கன் பை அன் இல்னஸ் ரிலேட்டட் டு சைல்ட் பர்த். ஸோ இந்த டீட்டெயில் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு. வாட் வாஸ் மிஸ்டர் ராம்சே மோஸ்ட் ஆஃபன் வாண்ட் ஃப்ரம் மிஸ்ஸஸ் ராம்சே அண்ட் ஒய்? ஸோ இந்த மிஸ்டர் ராம்சே வந்து எதுக்கெடுத்தாலும் ராம்சே, அதாவது மிஸ்ஸஸ் ராம்சே இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க ஒய்ஃப்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது என்ன இல்லை ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து சிம்பதி. ஸோ அவங்க வந்து சிம்பதியை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் ஹீ இஸ் ஃபுல் ஆஃப் ப்ரொஃபஷ்னல் ஆன்சைட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு. கிரிட்டிக்கல் கன்சென்சஸ் ஹோல்ட்ஸ் தட் த கேரக்டர் ஆஃப் மிஸ்ஸஸ் ராம்சே இஸ் பேஸ்ட் ஆன் ஹூம்? ஸோ இந்த மிஸ்ஸஸ் ராம்சே அப்படின்றத வந்து எதை பேஸ் பண்ணி வந்து விர்ஜினியா உல்ஃப் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆன்சர், வூல்ஃபோடைய மதரை வந்து டினோட் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ அக்கம்பனிஸ் மிஸ்டர் ராம்சே டு த லைட் ஹவுஸ் அட் த நாவல் சென்ட்? ஸோ வந்து மிஸ்டர் ராம்சே கூட யாரெல்லாம் அக்கம்பனி ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர், ஜேம்ஸ் அண்ட் கேம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு மெனி இயர்ஸ் பாஸ் இன் த செகண்ட் செக்ஷன் ஆஃப் த நாவல்? ஸோ இந்த செகண்ட் செக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம இன்னொரு கொஸ்டினில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ இதில் வந்து ஹவு மெனி இயர்ஸ் வந்து பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 10 இயர்ஸ் வந்து பாஸ் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஹூ ரெஸ்கியூஸ் த ஹவுஸ் ஃப்ரம் த டிசாஸ்ட்ரஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டைம்? ஸோ இந்த டிசாஸ்டர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டைமில் வந்து இந்த ஹவுஸை வந்து யார் ரெஸ்கியூ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா
மிஸ்ஸஸ் மெக்னாப் அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துடலாம். வாட் டஸ் மிஸ்ஸஸ் ராம்சே ரீட் when she joins Mr. Ramsay after the dinner party? ஸோ இதனுடைய ஆன்சர் a Shakespearean sonnet அப்படின்றாங்க. இதை வந்து யார் படிச்சுட்ருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ராம்சே வந்து படிச்சிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் டஸ் மின்டா டாயில் லூஸ் ஆன் த பீச்? இதனுடைய ஆன்சர் ஹர் கிராண்ட் மதர்ஸ் ப்ரூச் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், when Mrs. Ramsay discovers the children awake in the nursery, what does she do to help them sleep அப்படின்றாங்க. இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா she covers a skull that hangs on the wall with her shawl. ஸோ அந்த சில்ட்ரன் அந்த நர்சரியிலேருந்து வேக்கப் ஆகும்போது அவங்கள மறுபடியும் தூங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த ஸ்கல் இதை வந்துட்டு அவங்க வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. எது வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஷால் வச்சு கவர் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் வாட் இயர் வாஸ் விர்ஜினியா உல்ஃப் பார்ன்? ஸோ சிம்பிள், விர்ஜினியா உல்ஃப் வந்து எப்போ பிறந்தாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. இந்த இயர் 1882. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இம்பார்ட்டன்ட் லிட்ரரி குரூப் வாஸ் விர்ஜினியா உல்ஃப் அ மெம்பர் ஆஃப்? ஸோ இந்த விர்ஜினியா உல்ஃப் வந்து எந்த லிட்ரரி குரூப்பில் வந்து மெம்பராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ், ஆப்வியஸ்லி த ப்ளூம்ஸ்பெரி குரூப் அப்படின்றோம். அண்ட் நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் டு த லைட் ஹவுஸ் அ ரேடிக்கல் டிபார்ச்சர் ஃப்ரம் அப்படின்றாங்க. ஆன்சர் த 19th century நாவல் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் டு த லைட் ஹவுஸ் பேஸ்ட் ஆன்? ஸோ இந்த லைட் ஹவுஸ் டு த லைட் ஹவுஸ் அப்படின்ற ஒர்க்கில் இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உல்ஃப்ஸ் ஃபேமிலி, அதாவது விர்ஜினியா உல்ஃபோடைய அவங்களுடைய ஓன் ஃபேமிலி வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி அதில் இருக்க கேரக்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், த விண்டோ அப்படின்ற ஒரு செக்ஷன். ஓகே, த விண்டோ ஓப்பன்ஸ் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் விச் வார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், பால் மின்டா அண்ட் 2 of the Ramsay children are late to the dinner party because they were dash அப்படின்றாங்க. ஆன்சர் வாக்கிங் ஆன் த பீச். ஸோ வாக்கிங் ஆன் த பீச் அப்படின்றது இதனோட ஆன்சர். பிகாஸ் பால் மின்டா அண்ட் 2 of the Ramsay children வந்து டின்னர் பார்ட்டிக்கு வந்து லேட்டாக வருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பீச்சில் ஒரு வாக் போயிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, ஹவு மச் டைம் பாசஸ் இன் த டைம் பாசஸ் செக்ஷன் பிஃபோர் த ராம்சேஸ் ரிட்டர்ன் டு தயர் சம்மர் ஹவுஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த டைம் பாசஸ் அப்படின்றது தான் செகண்ட் செக்ஷன். ஸோ அது வந்து எத்தனை இயர் அப்படின்னா 10 years. நெக்ஸ்ட்டு, விச் கேரக்டர் ப்ரெசன்ட் அட் த டின்னர் பார்ட்டி இன் த விண்டோ? ஓகே, த விண்டோ அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்டாக சொல்லியிருக்காங்க. ரிட்டர்ன்ஸ் டு த சம்மர் ஹவுஸ் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வந்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் லில்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் லில்லி டூ ஆஸ் ராம்சே ஃபைனலி ட்ராவல் டு த லைட் ஹவுஸ்? ஃபினிஷஸ் ஹர் பெயிண்டிங் அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட்டு, விச் கேரக்டர் டிமாண்ட்ஸ் கான்ஸ்டன்ட் சிம்பதி, அட்டென்ஷன் அண்ட் சப்போர்ட்? ஸோ இது வந்து நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராம்சே. நெக்ஸ்ட்டு, வாட் டஸ் ஜேம்ஸ் ஃபீல் டுவோர்ட்ஸ் ஹிஸ் ஃபாதர் மிஸ்டர் ராம்சே? ஸோ ஜேம்ஸுக்கு வந்து அவங்க ஃபாதர்கிட்ட வந்து எந்த மாதிரியான ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மோடரஸ் ஆன்டிபதி அப்படின்றது ஆன்சர். அண்ட் வாட் மோட்டிவேட்ஸ் டான்ஸ்லேஸ் பேட் பிஹேவியர்? ஸோ டான்ஸ்லேவோடைய பேட் பிஹேவியரை வந்து எது மோட்டிவேட் பண்ணிச்சு, எதனால் அவர் அப்படி இருப்பார் அப்படின்னா நீட் ஃபார் ரீஅஷூரன்ஸ் அப்படின்றது ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட்டு, விச் கேரக்டர் லாங்குவேஜஸ் இன் லிட்ரரி அப்சிக்யூரிட்டி until his verse becomes popular during the war? Answer Carmichael. ஸோ இவங்க முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் இவர் வந்துட்டு ஒரு அன்ஹாப்பி poet அப்படின்னு சொல்லியிருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ராம்சே டாட்டர் sails with James and Mr. Ramsay to the lighthouse? ஸோ ராம்சேவோடைய எந்த டாட்டர் வந்து ஜேம்ஸ் அண்ட் மிஸ்டர் ராம்சே கூட லைட் ஹவுஸுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம், நம்ம கொஞ்சம் கிளியராக இருக்கணும். அதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ரிப்பீட்டடாக வர மாதிரி இருக்கும். பட் இது ஒரு ப்ராக்டிஸுக்காக எடுத்துக்கோங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு, வாட் டஸ் மிஸ்ஸஸ் ராம்சே ஹோப் டு ப்ரொடெக்ட் ஃபார் ஜேம்ஸ்? ஆன்சர் ஹிஸ் சென்ஸ் ஆஃப் ஒண்டர் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு, வாட் கிஃப்ட் டஸ் Mrs. Ramsay bestow on those around her?
Answer: a sense of unity. Next question: to what animal or object does wolf compare Mr. Ramsay? ஸோ மிஸ்டர் ராம்சே கூட wolf வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர்: அண்ட் நைஃப் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். வாட் டஸ் லில்லி ரிஜெக்ட் தட் மிஸ்ஸஸ் ராம்சே எம்ப்ரேசஸ்? கன்வென்ஷனல் ஃபெமினினிட்டி அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். What characteristic does James realize shares with his father? ஸோ அது என்ன கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ரொஃபவுண்ட் லோன்லினஸ் அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட்டு, வாட் டூ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராம்சே போத் பிலீவ் த வேர்ல்ட் இஸ்? ஸோ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வந்து இந்த வேர்ல்டு வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, வேர்ல்ட் இஸ் டிரான்சியன்ட் அப்படின்றாங்க. டிரான்சியன்ட் அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் அ டெம்பரரி ஒன் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். விச் கேரக்டர் ஃபைண்ட்ஸ் அ வே டு ப்ரிசர்வ் ஹிஸ் ஆர் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லைஃப்பை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுல எந்த கேரக்டர் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர்: லில்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். இந்த நாவல் வாட் கைண்ட் ஆஃப் எஃபெக்ட் டஸ் பியூட்டி ஹேவ் ஆன் பீப்புள் ஹூ எக்ஸ்பீரியன்ஸ் இட்? ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த பியூட்டி அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து எந்த மாதிரியான எஃபெக்டை வந்து மக்கள் மேலே இது பண்ணுது, அது எந்த மாதிரியான மக்கள் அப்படின்னா அந்த பியூட்டி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மக்கள் மேலே எந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து சூதிங். சூதிங் அப்படின்னா ஒரு சாஃப்டான ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுக்குது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் மீன்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் இன்டிமேட்லி பர்சனல் டு ஈச் கேரக்டர் இன் த நாவல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர்: த லைட் ஹவுஸ். Next question. What does the sea and its waves broadly represent in the novel? ஸோ இந்த sea and its waves வந்து எதை கூட ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் த ஆன்சர்: passage of time. ஸோ அந்த டைமோடைய அந்த பேசேஜ் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, how many children do Ramsay have? எஸ், நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். there are 8 children. நெக்ஸ்ட் கொஸ்டின். how old is James in this opening section? ஸோ இந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் வரும்போது ஜேம்ஸுக்கு எத்தனை வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 6 இயர்ஸில் தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, ஆஸ் டிரான்ஸ்லே அண்ட் மிஸ்ஸஸ் ராம்சே வாக் டு ஷாப்ஸ் வாட் டு தே சி அட்வர்டைஸ்ட் ஆன் அ சைட்? ஸோ இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கஸ். ஸோ அவங்க வந்து அந்த ஷாப்புக்கு அப்படியே வாக் பண்ணிட்டு போகும்போது எதை பார்த்துருப்பாங்க அப்படின்னா சர்க்கஸ், அதுக்கு உண்டான அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, in chapter 3 the sound of what shocks Mrs. Ramsay? Answer: waves. Next, as Mr. Ramsay passes Lily on the grass in chapter 4 what does he nearly tip? Answer வந்து Lily's easel. Okay, next question பார்த்துடலாம். Augustus Carmichael infuriates Mr. Ramsay at dinner. ஸோ அந்த கார்மைக்கல் சொன்ன பார்த்தீங்களா, அவங்க வந்து மிஸ்டர் ராம்சே வந்துட்டு இன்ஃபீரியேட் பண்ணுவாங்க, அதை கோவப்படுத்திடுவாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டின்னரில். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஆஸ்கிங் ஃபார் மோர் சூப் அப்படின்றாங்க. ஸோ அதிகமாக சூப் கேட்டது, அதாவது இன்னும் எனக்கு வந்து சூப் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து மிஸ்டர் ராம்சே வந்து இன்ஃபீரியேட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். வாட் டஸ் லில்லி டிசைட் டு மூவ் டு த சென்டர் ஆஃப் ஹர் பெயிண்டிங்? ஸோ அவளுடைய பெயிண்டிங்கில் சென்டராக வந்து எதை மூவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்பா அப்படின்னா அ ட்ரீ அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மிஸ்ஸஸ் ராம்சே என்விஷன்ஸ் ஹர் எசென்ஷியல் செல்ஃப் ஆஸ் அ ஆன்சர் வெஜ் ஷேப்ட் கோர் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ இஸ் அ போய்ட் ஃப்ரம் ராம்சேஸ் கெஸ்ட்? ஸோ ராம்சேவோட கெஸ்ட்டில் யார் போய்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அகஸ்டஸ் கார்மைக்கல் அப்படின்றவங்க தான் அதில் போய்ட்டாக இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, அவுல் அண்ட் த பாக்கர். ஸோ இந்த அவுல் அண்ட் த பாக்கர் அப்படின்றவங்க ஒரு கேரக்டர். இவங்க யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் மின்டா டாயில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான் இவங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜேம்ஸ் சைல்ட்ஹுட் ஹாபி இஸ்? ஜேம்ஸோடைய சைல்ட்ஹுட் ஹாபி என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா கட்டிங். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த நேம் ஆஃப் ராம்சேஸ் டாக்? ஸோ ராம்சேவோடைய டாக் என்னன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும்ல, எஸ், பேட்கர் அப்படின்றது அதனுடைய நேம்.
நெக்ஸ்ட்டு ராம்சே சில்ட்ரன் கால் சார்ல்ஸ் டான்ஸ்லி ஆஸ். ஸோ அந்த சார்ல்ஸ் டான்ஸ்லி அவங்கள வந்து எப்படி கூப்பிடுவாங்க ராம்சேவோட சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. த ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ரோஸ் த போட் டு த லைட் ஹவுஸ். ஸோ அந்த லைட் ஹவுஸுக்கு யார் அந்த போட்டை ஓட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னா மெக்கலிஸ்டர்ஸ் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இன் த விண்டோ த நேம் ஆஃப் த ராம்சேஸ் நர்ஸ்மெய்ட் இஸ். ஸோ த விண்டோ அப்படின்ற செக்ஷனில் ராம்சேவுடைய நர்ஸ்மெய்டோடைய நேம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மில்ட்ரெட் அப்படின்றது தான் அவங்களுடைய நேம். நெக்ஸ்ட்டு, விச் ஸ்ட்ரோக் ஆஃப் த லைட் ஹவுஸ் இஸ் மிஸ்ஸஸ் ராம்சேஸ் ஸ்ட்ரோக். ஸோ மிஸ்ஸஸ் ராம்சேவோடைய ஸ்ட்ரோக் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டு த லைட் ஹவுஸ் அப்படின்றதுல. அண்ட் த தேர்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஹெப்ரிடிஸ் ப்ரொவைட்ஸ் த செட்டிங் ஃபார். ஸோ இந்த இடத்துல இந்த ஹெப்ரிடிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பிளேஸை வந்து டினோட் பண்ணுது. ஸோ அதை வந்து எந்த இதுக்கான செட்டிங்கை வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா த வேவ்ஸ்க்கு உண்டான செட்டிங்கை வந்து அது ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு, ஹவு டிட் விர்ஜினியா வுல்ஃப் டை. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், ஷீ ட்ரான் ஹர் செல்ஃப். எஸ், இந்த ஒரு கொஸ்டின் ரிப்பீட் ஆயிடுச்சு, சாரி. அண்ட் நெக்ஸ்ட்டு, விர்ஜினியா வுல்ஃப்ஸ் சூசைட் நோட் டு ஹர் ஹஸ்பண்ட் கண்டைன்ஸ். ஸோ விர்ஜினியா வுல்ஃப் வந்து இறக்கும்போது ஒரு சூசைட் நோட் வந்து எழுதியிருப்பாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு. அதுக்குள்ளே வேறு என்ன இருந்துச்சு, சூசைட் நோட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நோ, கூடவே என்ன இருந்திருக்கும் அப்படின்னா a grocery list அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், டு வாட் டஸ் பேங்க்ஸ் கம்பேர் மிஸ்ஸஸ் ராம்சே இன் சாப்டர் 5. ஸோ இந்த பேங்க்ஸ்னு ஒரு கேரக்டர் பார்த்தோம்ல, அவங்க வந்து மிஸ்ஸஸ் ராம்சேவோட எது கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்றாங்கன்னா, அதாவது சாப்டர் 5ல் கம்பேர் பண்ணுறாரு. எது கூட அப்படின்னா ஆன்சர் அண்ட் அன்ஃபினிஷ்டு ஹோட்டல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம், டான்ஸ்லே கோஸ் டு வாட்ச் த சில்ட்ரன் பிளே டேஷ் இன் சாப்டர் 7. ஸோ சாப்டர் 7ல் அந்த சில்ட்ரன் வந்து ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து கிரிக்கெட். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் லில்லி திங்க் ஆஃப் ஹர் பெயிண்டிங் அட் த பிகினிங் ஆஃப் 9th. ஓகேவா. ஸோ லில்லி வந்து பிகினிங்கில் அவளோட பெயிண்டிங்கை பற்றி என்ன நினச்சிருப்பா அப்படின்னா இட் இஸ் பேட் அப்படின்னு நினச்சிருப்பா. நெக்ஸ்ட்டு, வாட் டஸ் லில்லி ஹோப் டு அட்டைன் த்ரூ ஹர் பெயிண்டிங். ஸோ அவளுடைய பெயிண்டிங் மூலியமாக அவள் வந்து எதை அடையலாம் அப்படின்னு நினச்சிருப்பானா அ கைண்ட் ஆஃப் இன்டிமசி அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டூ திங்ஸ் டஸ் மிஸ்ஸஸ் ராம்சே திங்க் த ஐலண்ட் நீட்ஸ். ஸோ இந்த மிஸ்ஸஸ் ராம்சே வந்து அந்த ஐலண்டில் ஏதோ ஒரு 2 விஷயம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் அ ஹாஸ்பிட்டல், அ டைரி அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துடலாம், வாட் அக்கார்டிங் டு மிஸ்ஸஸ் ராம்சே வுட் பி த பில் ஃபார் த கிரீன் ஹவுஸ். ஆன்சர் $50 அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு, இன் சாப்டர் 12 வாட் டஸ் மிஸ்டர் ராம்சே சே இஸ் த ஒன்லி திங் இன் டான்ஸ்லேஸ் லைஃப். இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ் டெசர்டேஷன், அதாவது அவருடைய பேப்பர்ஸ், அவருடைய அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இன் சாப்டர் 13 ராம்சே பிகம் அ சிம்பிள் ஆஃப். ஸோ இந்த சாப்டர் 13 வரும்போது ராம்சே வந்து எதனுடைய சிம்பிளாக ஆகுறாங்க அப்படின்னா மேரிட் லைஃப், அதுக்கு ஒரு சிம்பிளாக வந்து வராங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் லில்லி ரெகக்னைஸ் ஷீ should do for Tansley out of her duty as a woman. இதனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஹிம். ஸோ லில்லி வந்து அந்த டான்ஸ்லேக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக அவங்கள கம்ஃபர்ட்டாகவும் பார்த்துக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, வாட் புக் டிட் மிஸ்டர் ராம்சே டாக் அபவுட் வித் மின்டா விச் ஷீ ஹாஸ் நாட் ஃபினிஷ்ட் ரீடிங். அதாவது மிஸ்டர் ராம்சே வந்து மின்டா கிட்ட ஒரு புக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அது என்ன புக் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன புக் அப்படின்னா மிடில் மார்ச் அப்படின்ற புக்கு தான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் மிஸ்ஸஸ் ராம்சே டிஸ்கவர் ஜேம்ஸ் அண்ட் கேம் ஸ்டாரிங் அட் இன் த நர்சரி. ஸோ இந்த ஜேம்ஸ் அண்ட் கேம் இவங்க 2 பேருமே வந்து அந்த நர்சரியில் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அது என்ன அப்படின்னு மிஸ்ஸஸ் ராம்சே பார்க்குறாங்க. அது என்ன அப்படின்னா போர்ஸ் ஸ்கல். ஸோ இந்த இடத்துல போர் அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பிக் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் சாப்டர் 19
மிஸ்டர் ராம்சே ரீட்ஸ் அ புக் பை விச் ஆத்தர். ஸோ வந்து இந்த சாப்டர் 19 வந்து மிஸ்டர் ராம்சே வந்து ஒரு புக் ரீட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த புக்கோடைய ஆத்தர் யாருன்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் வால்டர் ஸ்காட். ஸோ அதே மாதிரி மிடில் மார்ச் வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எஸ், ஜார்ஜ் எலியட் எழுதியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஹூ டைஸ் இன் சாப்டர் 3. சாப்டர் 3ல வந்து யார் இறந்துருப்பாங்க அப்படின்னா மிஸ்ஸஸ் ராம்சே வந்து சாப்டர் 3லேயே இறந்துருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் டஸ் லில்லி இமேஜின் மிஸ்ஸஸ் ராம்சே வேரிங் ஆன் ஹர் ஹெட் ஆஸ் ஷீ crosses த லான். ஸோ லில்லி வந்து என்ன இமேஜின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மிஸ்ஸஸ் ராம்சே வந்து ஏதோ ஒரு விஷயத்த அவங்க வேர் பண்ணிட்டு போகிறாங்க. எதில் அப்படின்னா தலையில் வேர் பண்ணிட்டு போகிறாங்க. என்ன அப்படின்னா ஃப்ளவர் க்ரௌன், அதாவது ஒரு பூவை வச்சு ஒரு க்ரௌன் வந்து வேர் பண்ண மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. அதாவது இமேஜின் தான் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் மிஸ்டர் ராம்சே டூயிங் இன் த போட். ஸோ அவர் வந்து போட்டில் இருந்துட்டு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ரீட் பண்ணிட்டு இருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் செட் தட் மிஸ்ஸஸ் ராம்சே கேனாட் டூ. ஸோ மிஸ்ஸஸ் ராம்சேவால் என்ன பண்ண முடியல அப்படின்னா டெல் ஹர் ஹஸ்பண்ட் தட் ஷீ லவ்ஸ் ஹிம். ஸோ அவங்க ஹஸ்பண்ட்டை போயிட்டு நான் வந்து உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்த சொல்ல முடியல அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு திஸ் நாவல் இஸ் இன் டேஷ் பார்ட்ஸ். ஸோ நம்ம பிகினிங்லேயே சொல்லியிருப்போம் எத்தனை பார்ட்ஸாக வந்து இந்த நாவல் இருக்குது அப்படின்னா எஸ், 3 பார்ட்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹூ ஃபினிஷஸ் த ஜேர்னி அண்ட் மேக் இட் டு த லைட் ஹவுஸ் இன் த 3rd செக்ஷன் ஆஃப் த நாவல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து யார் அந்த ஜேர்னியை வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மிஸ்டர் ராம்சே தான் அதை இனிஷியேட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருப்பார். ஸோ அவங்க கூட சேர்ந்து போனவங்க நிறைய பேர், லைக் வந்து இப்போது கேமாக இருக்கட்டும், இல்லை ஜேம்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க கூட போனவங்களாக இருக்கட்டும். பட் இதை வந்து ஃபினிஷ் பண்ணது வந்து மிஸ்டர் ராம்சே அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ஆஃப் ஹூம் இஸ் த பெயிண்டிங் விச் இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் ஸோ மச் ஆஃப் த நாவல். ஸோ அந்த பெயிண்டிங் வந்து எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பெயிண்டிங் என்ன அப்படின்னா மிஸ்ஸஸ் ராம்சே அண்ட் ஜேம்ஸ் இதை வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆஃப்டர் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் இஸ் ஓவர் த ராம்சே சம்மர் ஹவுஸ் இஸ் ஃபாலிங் அப்பார்ட். ஹூ ஆர் த மெயின் கேரக்டர்ஸ் ஹூ புட் இட் பேக் டுகெதர் அகைன் அப்படின்றாங்க. இதனோட ஆன்சர் மிஸ்ஸஸ் மெக்னாப் அண்ட் மிஸ்ஸஸ் பாஸ்ட் அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் டஸ் மிஸ்டர் ராம்சே ஃபியர் தட் ஹி வில் நெவர் கெட் டு. இதனோட ஆன்சர் த லெட்டர் ஆர் அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மிஸ்ஸஸ் ராம்சே ஒரீஸ் அபவுட் ஜாஸ்பர்ஸ். ஸோ ஜாஸ்பரோட எந்த விஷயத்தை பார்த்து மிஸ்ஸஸ் ராம்சே ஒரி பண்ணாங்க அப்படின்னா ஃபாண்ட்னஸ் ஃபார் ஷூட்டிங் பேர்ட்ஸ். ஸோ இந்த நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம் ஜாஸ்பரை வந்து பேர்டெல்லாம் ஷூட் பண்ணுறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருந்திருப்பார். அதை நினச்சி தான் மிஸ்ஸஸ் ராம்சே வந்து ஒரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒர்க்கோடைய சம்மரி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ நம்ம வீடியோவோடைய எந்த கிரிட்டிசிசமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வீடியோஸில் நாங்கள் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்குவோம். இன்னும் நம்ம வீடியோவை கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே, நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் மீட் யூ வித் மை நெக்ஸ்ட் வீடியோ. Until Tata, take care, bye. This is our channel, The Rural Fighters, Fight to Learn.